கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் மீண்டும் ஒரு விசை உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே திருச்சபைக்கு என்னுடைய அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த நல்ல தருணத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். போதகர் தீனா அவருடைய மனைவியும் பிள்ளையும் திருச்சபையில் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். சகோதரி ஜெஸ்ஸி அவருடைய கணவரோடு இந்த நேரத்தில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் அநேகர் புதிதாய் வந்திருப்பீங்க அப்படின்னா, ராஜநாதனுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அவர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. லாசரையாவுக்கும் ஆண்டவர் நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வரும்படியான கிருபைகளை தந்திருக்கிறாங்க. எல்லா கிருபைகளுக்கும் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இன்றைய நாளுக்கான சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். என் அன்பு தெய்வமே, இந்த உலகத்தில் நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த உத்தம திருச்சபையில் தேவன் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. விசேஷமாக இந்த நேரத்தில் படிக்கிற சத்தியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் நல்ல உணர்த்துதலையும் ஆண்டவரே நீர் உம்முடைய வழிநடத்துதலையும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்பன் அபாத்திரன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று உணர்ந்து எங்களை முழுவதும் உடைய பாதபடிக்கு ஒப்படைக்கிறோம். தேவன் நீர் எங்களை வழி நடத்தும், ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு ஆயத்த ஆராதனைகளிலும் முத்தூதுவில் உள்ள சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியாக படிப்போம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தொடங்கியிருந்தோம். கடந்த வாரத்தினுடைய நம்ம படித்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அழிகின்ற உலகமும் அதில் உள்ள ஆத்துமாக்களும் அப்படின்ற தலைப்பில் நல்ல ஒரு பாடத்தை படித்தோம். உலக அழிவிற்கும் முத்தூதுவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம். உலக அழிவிற்கும் முத்தூதிற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது அப்படி என்பதை கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். நிச்சயமாகவே இது அழிய போகிற உலகம்தான். இந்த உலகம் அன்று நோவா காலத்தில் எப்படி ஜலத்தினால் அழிக்கப்பட்டதோ அதே போல அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகம் இது என்பதை கடந்த வாரத்தில் நம்ம படிச்சங்க. உலகம் நிச்சயமாகவே அழிய போகிறது தான். ஆனாலும் இந்த அழிகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு எதனும் திட்டம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நல்ல பாடத்தை படித்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனையும் காணேன். அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, தேசத்தை அழிக்கக்கூடாது, மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, யாராவது ஒரு மனுஷன் ஆண்டவர் பாதபடியில் போய், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஏசையா பக்தனை போல யாராவது ஒருத்தன் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு நபரை வைத்து தேவன் உலகத்தை ரட்சிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். முதலாம் உலகம் அழிக்கும் பொழுது நம்ம 6வது அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, என் ஆவி என்றென்று மனுஷனோடு போராடுவது இல்லை. ஏன் அப்படின்னா, மனுஷனோடு போராடி மனிதனை மீட்க முடியாத சூழல் என்று வரும்பொழுது ஆவியானவர் சொன்னார், என் ஆவி என்றென்று மனுஷனோடு போராடுவது இல்லை. ஆனாலும் முதலாம் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் இந்த திட்டத்தை எடுக்கும் பொழுது நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே 120 வருஷம் கொடுங்க, நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோவா 120 வருஷம் முதலாம் உலகத்துக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கியாராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோங்க. அதே போல அக்கினிக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தை இங்கு ஆண்டவர் அதே விதமாக முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். உலகம் அழியத்தான் போகிறது, ஆனாலும் அதில் உள்ள ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படுவதற்கு திட்டம் இருக்கிறதானா? இருக்கிறது என்பதை தான் மீண்டும் மீண்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோங்க. எப்படி இந்த உலகம் அழிந்ததோ அதே போல் ஏற்கனவே ஒரு அழிவு வந்துச்சுங்க. அந்த அழிவு வந்தபோது
அவங்க என்ன காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம வாசிக்க போறோம். அங்கு என்ன காரியம் நடந்ததோ அது இந்த காலத்திலும் நடக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன சம்பவம் நடந்திருக்கு? ஒரு சின்ன ஷார்ட் ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு உலக அழிவிலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் நம்ம மீண்டும் படித்து இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை படிக்க போறோங்க. என்னாகமம் 21வது அதிகாரம். என்னாகமம் 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இதில் சில முக்கியமான பாடங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா, நான் 4வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். சம்பவம் என்னன்றதை கொஞ்சம் பாருங்களேன். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதனால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அன்பானவர்களே, இந்த உலகம் அழிவை குறித்து நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். அன்று ஆதி இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு அழிவு உண்டாயிடுச்சு. அந்த அழிவு எதனால் வந்தது அப்படின்னா, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு அழிவு வந்தது. அந்த அழிவு எப்படி வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை கட்டளையிட்டார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்து அநேகர் மரித்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் எல்லாம் பாவம் செய்தோம் என்று சொல்லி மோசேயின் பாதத்திற்கு ஓடி போய் கேட்கிறாங்க, மோசே, தேவனுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோம். கொள்ளிவாய் சர்ப்பங்களை நிறுத்தும்படி நீ தேவனிடத்தில் வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கு மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு தேவன் ஒரு விஷயத்தை மோசே கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தினுடைய அந்த சொரூபத்தை உண்டாக்கி என்ன செய்யணுங்களா? வசனத்தின் வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்ப அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த அழிவிலிருந்து மீட்பதற்கு அங்க கொள்ளிவாய் சர்ப்பத்தினால ஒரு பெரும் கூட்டம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வேளையில தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்து, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அன்பானவர்களே, அன்னைக்கு சர்ப்பம் கடிச்சதுனால அநேகர் மடிந்து கொண்டிருந்தாங்க. மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் பிழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னைக்கும் பூமியில ஒரு சர்ப்பம் அதனுடைய தந்திரமான வேலையை செய்து கொண்டிருக்குதுங்க. அந்த சர்ப்பம் அநேகரை தீண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த தீண்டிக் கொண்டிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அநேகர் பாவம் என்னும் கொடுகுடியில மடிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு திட்டம் என்ன என்பது இந்த சம்பவம் அழகா நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. இந்த சம்பவத்தை கிறிஸ்து பேசும்பொழுது பேசுறாரு. ஏதோ வெண்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு ஒரு மரத்து மேலே தூக்கி வை, அதை பார்க்கிறவன் பிழைப்பான் அப்படின்னா, வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைக்கிற சம்பவத்தை பற்றி அது பேசலை. இது வேறு ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறது. அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14-15 நம்ம வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். அந்த வாக்கியம் என்ன சொல்லுது அப்படி என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும்
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப மோசையின் காலத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் யாருங்களா? இயேசு கிறிஸ்து. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்களேயானால் அந்த அழிவில் இருந்து அவர்களால நிச்சயமாக தப்புவிக்க முடியும் என்பதை ஏற்கனவே நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆதி இஸ்ரவேலர் சம்பவத்திலிருந்து நம்ம வாசிக்கிறாங்க. பவுல் எழுதுறாரு, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழியத்தான் போகிறது, நிச்சயமாகவே இது அழிய போகிற உலகம்தான். ஆனா அழிய போகிற உலகத்துல ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படுவதற்கு திட்டம் இருக்கிறதா என்றால் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, யாரை நோக்கி பார்க்கணும்? மனுஷகுமாரனாகி இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். உலகத்திலே அழிவு வந்தாலும் கிறிஸ்து அவர்களை மீட்கும் பொருளாக அவர்களை காப்பாற்றுவார் என்பது தாங்க இங்க நம்ம படிக்கிற சத்தியம். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிச்சோம், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒருவனையும் காணல அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஒருவன் என்ன செய்வான் அப்படின்னா, வலு சர்ப்பம் கடித்து அங்கு மடிந்து கொண்டு தலையை உயர்த்த முடியாமல் இருக்கிற ஜனங்களிடத்தில் போய் அவர்களை தலையை உயர்த்தி யாரை பார்க்கும்படி அவன் வழி நடத்துவான் அப்படின்னா, அங்கு உயர்த்தப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்படி எப்படி ஒரு நபர் அங்கு வழி நடத்தினார்களோ அதே போல இந்த முடிவு காலத்தில் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக வழி நடத்துவதற்கு தேவன் அநேக நபர்களை தேடிக்கொண்டே இருக்கிறாருங்க. அப்ப என்ன விஷயம்? உலக அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு திட்டம் இருக்கிறதானா? திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. பவுல் அப்போஸ்தலன் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அழகாய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது என்ன வார்த்தை என்பதை வசனம் 16, 17 நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. எதுங்க தேவபலனா இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். அழிய போகிற உலகத்திலே, அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் காப்பாற்றப்பட வேண்டுமேயானால் எது நமக்கு தேவபலன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்ப இந்த உலகம் அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் இருக்கிறதா என்றால் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் எது அப்படின்னா சுவிசேஷம். சுவிசேஷம் தாங்க ஜனங்களை காப்பாற்றும். சுவிசேஷம் தாங்க அழிவிலிருந்து ஒரு மனிதனை மீட்டு கொண்டு வரும். சுவிசேஷம் தான் இந்த அழிகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு திட்டம். சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அங்க வெண்கல சர்ப்பம் யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு பார்த்தோம். காப்பாற்றப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இங்க ரட்சிக்கப்பட வேண்டுமானால் எதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறதுனா சுவிசேஷத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பவுல் அதனாலதான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன் எது தெரியுங்களா? சுவிசேஷம். அதனாலதான் தேவன் 3 தூதல முதலாம் தூதை எது தெரியுங்களா வச்சிருக்கிறாரு? நித்திய சுவிசேஷம். மிருகத்தின் முத்திரை அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக, பாபிலோன் விழுகையை அறிவிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு தூது இருக்கிறது. அந்த தூது எது அப்படின்னா நித்திய சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம். சுவிசேஷம் இல்லாம உலகத்திற்கு முடிவு வராது. மத்திய 24:14 வாசிக்கிறோமா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்களும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அன்பானவர்களே, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவபலனை தேவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா சுவிசேஷங்க. நான் அநேக நேரங்களில் சிந்திக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் இந்த கிறிஸ்தவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்னால் பாவத்தை விடவே முடியலையே.
நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் 40 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், 30 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பாவம் எனக்குள்ள இன்னும் நீங்காம இருந்து கொண்டிருக்கிறது, பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விடவே முடியலை, மாமிசம் அவ்வளோ பலவீனமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அநேகர் என்னிடத்துல சொல்வதும் உண்டு, நானும் அதை அறிந்ததும் உண்டு. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், இங்கே ஒரு வேளை இருக்கிற எல்லாரும் எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியலைங்க, ஆனால் நம்ம அறிஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி. இத்தனை வருட கிறிஸ்தவனாய் நான் இருந்தாலும் பாவம் என்னை விட்டு நீங்கிற்றா? பாவம் செய்யாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடிகிறதா? இல்லைங்களே. ஏன் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு தேவ பலன் எது அப்படின்னா சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் உனக்குள்ள இருந்தாதான் தேவ பலனாய் நீ நிற்க முடியும், பாவத்தை ஜெயிக்கிறவனா நீ மாற முடியும். அந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக இல்லை அப்படின்னா பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு கற்பனையை கை கொள்றோம் அப்படின்னு சொல்றோம், ஆனா ஒவ்வொரு தனி நபரும் கற்பனைக்கு முன்பதாக போய் நம்ம நின்னோம் அப்படின்னா கற்பனை கண்ணாடியை போன்றது. அந்த கண்ணாடியில் நம்ம கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? அன்பானவர்களே, சுவிசேஷம் தேவபலனாக இருக்கிறது அப்படின்னா எத்தனை பேருங்க இன்றைக்கி அந்த சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கிறோம், சுவிசேஷத்தை வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பலசாலியாக இருக்கலாங்க, ரொம்ப பலசாலியாக இருக்கலாம், பலவீனம் இருக்குமா? நிச்சயம் இருக்கும். ஏன் அப்படின்னா தேவபலனாகிய சுவிசேஷம் ஒரு மனுஷங்கிட்ட இல்லை அப்படின்னா எல்லோரும் பலவீனமானவர்கள் தான். அதனால தான் பவுல் சொல்றாங்க, ரட்சிக்கப்படணுமா, ரட்சிப்புக்கு ஏதுவானது எது அப்படின்னா சுவிசேஷம், அதுதான் தேவபலன். தேவபலன் உணர்த்தல இல்லை அப்படின்னா பாவத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இரண்டாம் வருகையில இயேசுவோடு நம்ம போக முடியுமா, அவரை பார்க்க முடியுமானா நிச்சயம் முடியாது. ஏன் அப்படின்னா பரிசுத்தம் இருந்தால்தான் கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். இன்னைக்கு அப்படியே சிந்திச்சு பார்ப்போமே, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்கிட்ட சுவிசேஷம் இருக்கிறதா? சுவிசேஷம் எனக்கு தேவ பலனை கொடுத்ததா? இதுவரைக்கும் அந்த சுவிசேஷத்தில் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டவனா இருக்கிறேனா? அதனால தாங்க முத்தூதுல ஆண்டவர் எதை முதலாவது அறிவிக்க வேண்டும்னு சொல்றாருன்னா, நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்து. நித்திய சுவிசேஷத்தை உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பா. ஏன் ஆண்டவரே உலகத்துக்கு கொடுக்கணும்? எல்லார்கிட்டையும் பலவீனம் இருக்குதுப்பா, பலவீனர்கள் பலவான்களாய் மாற வேண்டும், அவர்களை பலவான்களாய் மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு சத்தியம் சுவிசேஷம். எத்தனை வருட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரிங்க, அதில் அவங்களுக்கு பலவீனம் இருக்கிறதானா இருக்குது. ஏன் பலவீனம் இருக்கிறது அப்படின்னா சுவிசேஷம் இல்லை, பலவீனம் இருக்கிறது. ஒருவேளை சுவிசேஷம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பலவீனம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரிங்க பாஸ்டர், சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சுவிசேஷம் என்றால் என்ன? அதை தெரிஞ்சாதானே இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியும். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படி என்பதை நம்ம நிச்சயம் படிக்கணுங்க. ஏன் அப்படின்னா உலக அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கான திட்டமும் சுவிசேஷம் தான், நாம் ரட்சிக்கப்படுவதற்கான திட்டமும் சுவிசேஷம் தான். சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. சுவிசேஷம்னா என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சுவிசேஷத்துக்கு இன்னொரு பேர் அழகா சொல்லுவோம், நற்செய்தி அப்படின்னு சொல்லுவோம். 4 புத்தகங்களையும் நற்செய்தி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோமா? வேதாகமத்தில் எவையெல்லாம் சுவிசேஷம் அப்படி என்பதை ஒரு லிஸ்ட் போட போறங்க. அந்த லிஸ்ட்டை போட்டு எப்படி ஒவ்வொன்றும் நமக்கு சுவிசேஷமாய் மாறுகிறது, சுவிசேஷம்னு சொல்றதெல்லாம் எப்படி எனக்கு சுவிசேஷமாய் அது மாறுகிறது என்பதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, ரட்சிக்கப்படுகிறவன் எவனுக்கும் அந்த தேவபலனா இருக்குதுன்னு சொல்லி 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ நீதி எதுல வெளிப்படுது தெரியுங்களா? சுவிசேஷத்துல வெளிப்படுதுங்க. சுவிசேஷம் இல்லாம தேவ நீதி இல்லை.
தேவநீதி இல்லாம ரட்சிப்பு இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் ஆணி அடிவேர் எது அப்படின்னா சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ரட்சிப்புக்கான பாதையில் நீங்களும் நானும் ஒருபோதும் பிரவேசிக்கவே முடியாது. ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. பைபிளில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்போ பவுல் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, சுவிசேஷம்னா வேற ஒன்றும் கிடையாதுப்பா, அது கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்துவை பற்றியது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான் சுவிசேஷம் அப்படின்னா எது எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில எனக்கு சுவிசேஷமாய் மாறுகிறது. முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனம் 10 11 நான் வாசிக்க போறேன். கவனமா கவனிங்க. இங்க சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை வருகிறது. ரொம்ப புரியுற மாதிரி ஒரு வார்த்தை வருது. கவனிங்களேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் சொல்றான், இப்பா எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தியை நான் சொல்ல போறேன். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா இல்ல எல்லா ஜனங்களுக்குமேவா? எல்லா ஜனங்களுக்கும். ஏன் அப்படின்னா எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்காக வழி ஒன்றே ஒன்றுதான். அது எது அப்படின்னா நற்செய்தி, சுவிசேஷம். இன்னைக்கு அநேகர் தன் பாவங்களை துளைப்பதற்காக அநேக இடங்களுக்கு நாடி தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:12 தெளிவா சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. யாருங்க அவர்? இயேசு கிறிஸ்து. இங்க வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த 2 வாக்கியத்துல எது நற்செய்தின்னு சொல்லுங்க பாப்போம். எதுங்க நற்செய்தி? இயேசு கிறிஸ்து பிறந்தது நற்செய்திங்களாம். இங்க பவுல் அழகா சொல்றாரு, தூதன் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டா. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் விஷயத்தை படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தான் சுவிசேஷம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். 2வது காரியம் 1 கொரிந்தியர் 15. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் சொல்றாரு, ஏற்கனவே சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்கிறேன், அதை நான் மறுபடியும் பிரசங்கிக்கிறேன். இப்ப சுவிசேஷம்னா என்னன்னு சொல்ல போறாரு பாருங்களேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. அப்ப ரோமர்ல எழுதும் பொழுதும் சொல்றாரு, ரட்சிக்கப்படணும் அப்படின்னா சுவிசேஷம் அவசியம். சுவிசேஷம் இல்லாம ரட்சிப்பு கிடையாதுன்னு சொன்னவர் இந்த வசனத்திலும் மீண்டும் அதை பதிவு செய்யறாரு. என்ன பதிவு செய்யறாருன்னா, அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிப்பு எதன் மூலமா வருதுங்க? சுவிசேஷத்தின் மூலமா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சுவிசேஷம் பார்த்தோமா. 2வது விஷயம் பாருங்க, 3வது வாக்கியம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இங்க சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எதங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு? முதல் விஷயத்தை படிச்சோம், கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தி சுவிசேஷம் படிச்சோம்.
இப்ப இங்க வரும்பொழுது ஏதோ சுவிசேஷம் சொல்றாரு. எதுங்க? கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தாரு பாருங்க. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு நற்செய்தி, கிறிஸ்துவின் மரணம் நமக்கு நற்செய்தி. என்னங்க, மரணம் துர்ச்செய்தி தானங்க, எப்படி அது நற்செய்தியா மாற முடியும் அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா? ஒருவருடைய மரணம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரட்சிப்பை உண்டாக்கியது அப்படின்னா எனக்கு அது நற்செய்தி தானே. ஒருவருடைய மரணம் என்னை விடுவிக்கிறது அப்படின்னா எனக்கு அது நற்செய்தி தானே. எப்படி அது நற்செய்தியா மாறுகிறது என்பதை பின்னாடி படிப்போம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு நற்செய்தி அப்படி என்பதை பார்த்துருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய மரணம் நற்செய்தி அப்படி என்பதை பார்க்குறோம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நற்செய்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் மூன்றுமே எதுங்களா? நற்செய்தி, சுவிசேஷம். இன்னொரு காரியத்தையும் படிக்க போகிறோம். வேற எதை இங்கே நற்செய்தி அப்படின்னு சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்குது? இந்த மூன்றும் நற்செய்தியாக மானது போல வேற எது நற்செய்தி நமக்கு மாறுது? எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? எபிரேயர் 2:18. ரொம்ப கொஞ்சம் குயிக்காக வாங்க, நம்ம பார்த்து அதை நிறைவு செய்வோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரு உதவி செய்யறாரா? எப்படி உதவி செய்யறார் என்பதை 17வது வாக்கியம் சொல்லுது. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு வெவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருக்கிறது. இது எது நற்செய்தி அப்படின்னா அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அதுவும் நமக்கு நற்செய்தி தான். எப்படி பிறப்பு நமக்கு நற்செய்தியோ, எப்படி நமக்கு மரணம் நற்செய்தியோ, எப்படி நமக்கு உயிர்த்தெழுதல் நற்செய்தியோ, அதே போல கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுதலும் நற்செய்தி தான் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அப்ப எத்தனை பார்த்துருக்கிறோம்? பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், பரிந்து பேசுதல். வேற எது நற்செய்தியா மாறுது அப்படி என்பதை இன்னும் ஒரு வேத வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6லிருந்து 12. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வேத பகுதி? முத்தூது. முத்தூதுல முதல் தூதுல பிற்பகுதியை வாசிக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நியாய தீர்ப்பு நமக்கு நற்செய்தியா அப்படின்னா நற்செய்தி தான். ஏன் அப்படின்னா பேதுரு புத்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தாலும் அது அக்கினிக்கு இரையாக்கப்படணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக அழகாய் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதுங்களா? நியாயம் தீர்க்கப்பட்டு. நியாய தீர்ப்பு நமக்கு நற்செய்தி. எப்படி அது நற்செய்தி அப்படின்னா நியாய தீர்ப்பு தான் நாம் பரலோகத்துக்கானவர்களா இல்ல அழிவிற்கானவர்களா என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்ப நியாய தீர்ப்பு எனக்கு நற்செய்தியா அப்படின்னா நற்செய்தி தான். ஒரு உதாரணம் சொல்றேன். 12ஆம் வகுப்பு ஒரு பிள்ளை தேர்வு எழுதுது. தேர்வு எழுதி பேப்பர் கரெக்ஷன் நடக்குது. பேப்பர் கரெக்ஷன் நடந்தாதான் எது வரும்? ரிசல்ட் வரும். ரிசல்ட் அந்த பிள்ளைக்கு பாஸ் அப்படின்ற ஒரு காரியம் வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு அது நற்செய்தி துர்ச்செய்தியா? நற்செய்தி. அப்ப தேர்வு எழுதணும், பேப்பர் கரெக்ஷன் நடக்கணும். பேப்பர் கரெக்ஷன் நடந்து அந்த பிள்ளை பாஸ் என்ற ஒரு செய்தி வரும்பொழுது எப்படி அந்த தேர்ச்சி என்பது அவர்களுக்கு நற்செய்தியோ அதே போல கிறிஸ்துவானவர் நமக்காக நியாய விசாரணை செய்து நாம் தேறுகிறோமா தேற மாட்டோமா என்பதை அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா விசாரணை செய்கிறவராக இருக்கிறாரு. அப்ப நியாய தீர்ப்பு எனக்கு நற்செய்தி அப்படின்னா அதுவும் எனக்கு நற்செய்தி தான். அப்ப எத்தனை பாருங்களேன், இயேசுவினுடைய பிறப்பு நற்செய்தி, மரணம் நற்செய்தி, உயிர்த்தெழுதல் நற்செய்தி, ஆசாரிய ஊழியம் எனக்காக பரிந்து பேசுதல் நற்செய்தி, எனக்காக நியாய தீர்ப்பு செய்வது நற்செய்தி. இன்னும் ஒரு காரியம் எது நற்செய்தியா மாறுது அப்படி என்பதை வேதத்தில் வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வாக்கியம். எபிரேயர் 9:28 ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
இரண்டாம் தாரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இரண்டாம் தாரம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த இரண்டாம் தாரம் எது அப்படின்னா செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை. எனக்கு நற்செய்தி எப்படி? எனக்கு இரண்டாம் வருகை நற்செய்தி அப்படின்னா, இந்த உலகத்துல பாடையும் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த பாடும் கஷ்டமும் என்னை நெருக்குகிற பொழுதெல்லாம் என் இருதயத்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் தேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே சீக்கிரம் வாரும். கண்ணீர் இல்லா தேசம், கவலை இல்லா தேசம், அந்த தேசத்தை நாங்கள் அடைய வேண்டும் ஆண்டவரே, அந்த தேசத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போகும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இரண்டாம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமே, அந்த இரண்டாம் வருகை ஒரு கூட்டத்திற்கு நற்செய்தியாகவும் ஒரு கூட்டத்திற்கு துர்செய்தியாகவும் மாறுகிறது. அப்போ எத்தனை விஷயங்கள் நற்செய்தின்னு பாருங்களேன். இது எல்லாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி பிறப்பு நமக்கு நற்செய்தியாக மாறுகிறது, எப்படி அவருடைய மரணம் நமக்கு நற்செய்தியாக மாறுகிறது, எப்படி அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நற்செய்தியாக மாறுகிறது, எப்படி அவர் பரிந்து பேசல் நமக்கு நற்செய்தியாக மாறுகிறது, எப்படி அவர் நியாய தீர்ப்பு செய்வது எனக்கு நற்செய்தியாக மாறுகிறது, எப்படி அவர் இரண்டாம் வருகை வருவதும் எனக்கு நற்செய்தியாக மாறுகிறது அப்படி என்பதை நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோங்க. தேவ பலன் எதில் இருக்குது அப்படின்னா சுவிசேஷத்தில் இருக்குதுங்க. ஏன் பாவத்தை இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னா சுவிசேஷம் நம்ம கிட்ட இல்லை. ஒருவேளை சுவிசேஷம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாமும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களா மாறுவோம். அதனால தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மிருகத்தின் முத்திரையை போதிக்கணும் சரிதான், பாபிலோனை பற்றி சொல்லணும் சரிதான், அதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பை பற்றி சொல்வதும் சரிதான், நித்திய சுவிசேஷத்தை கொடுத்துட்டு சொல்லுப்பா. ஒரு மனுஷன் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கிட்ட போய் இரண்டாம் வருகையை பேசுவது சரியா? ஒருத்தன் பாவத்தை விடவே முடியல, அவனால பரிசுத்தமா வாழவே முடியல, பரிசுத்தமாய் வாழாத ஒரு மனுஷங்கிட்ட போய் நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கிறது சொல்வது சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நீங்க பாவத்தில் இருக்கிறீங்களா? அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை பரலோகத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இதுதாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் இரண்டாம் வருகை, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களை சொல்லும் பொழுதும் அந்த ஆத்துமா தெளிவாய் புரிந்து கொள்ளும். இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சுவிசேஷம் அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் சுவிசேஷம் எப்படி ஓடுது அப்படின்னா இயேசு இல்லாமே ஒரு சுவிசேஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இந்த சத்தியத்தை அறிஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க இந்த ஆகுது. என் காலங்களை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இத்தனை வருட காலமாய் இயேசுவை நான் அறிஞ்சிருக்கிறேன், இத்தனை வருட காலமாய் நான் சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறேன், இத்தனை வருட காலமாய் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன் என்று என்னை நான் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒருவேளை உண்மையான சுவிசேஷம் என் இடத்துல வந்திருந்துச்சு அப்படின்னா என் குணம் யாரை போல மாறி இருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷம் நான் அடைந்தாயிற்று அப்படின்னா நான் யாரை போல மாறி இருப்பேன்? வேதாகமத்தில் பவுலை போல நான் மாறி இருக்க வேண்டாமா? வேண்டது இல்லையா? பவுல் சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேரு நம்முடைய வாழ்க்கையில என்னை பின்பற்றுங்கள் யாராவது சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? அடைய வேண்டிய சத்தியத்தினும் நம்ம அடையவே இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தினும் நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை. பாவம் விட முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது மறுபக்கத்துல இரண்டாம் வருகை, நியாய தீர்ப்பு, நியாய இதையெல்லாம் குடிச்சும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை படிச்சுக்கப்பா, சுவிசேஷம் தான்பா தேவ பலன், பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான பலனே அங்கதான்பா வச்சிருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனே சுவிசேஷம் தான்பா. 10 கற்பனையை கடைபிடிக்க முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, 10 கற்பனையை கடைபிடிப்பதற்கு தேவ நீதி உன்னிடத்தில் வெளிப்படுவதற்கு பலன் எது அப்படின்னா சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீ புரிஞ்சிக்க, சுவிசேஷம் நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய மகதான மாற்றம் ரொம்ப பெருசுப்பா. அந்த மாற்றத்தை யார் தெரியுங்களா அடைஞ்சது? பைபிள்ல பவுல் அடைஞ்சாங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும், அவரை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா என்று சொன்னார். ஏன் தெரியுங்களா? அந்த சுவிசேஷத்தின் தாக்கம் அவ்வளவா இருந்தது. சமீப காலத்தில் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய ஊழியங்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பவுல் ஒத்த மனுஷன் ஆசியா முழுவதும் ரட்சித்திருக்கிறார், ஆசியா முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். என் மனசுக்குள்ள எழும்பின கேள்வி, இந்த சதர்ன் ஏசியா டிவிஷன்ல ஒரு பவுல் கூடவா இல்லை? இந்த பகுதியில் ஒரு பவுல் கூடவா இல்லை?
நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம அடைய வேண்டிய சத்தியத்தை நம்மோடு கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படுறாருங்க. பாவம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. நம்ம பாவத்தை விடாமலேயே, பாவம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்ம அனைவரிடத்திலுமே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, தேவபலன் சுவிசேஷம், ரட்சிக்கப்படுவதற்கு வழி சுவிசேஷம். நாம் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு வழி, உலக அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கும் இந்த உலகத்தில் இருந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கும் தேவன் வகுத்திருக்கும் ஒரே ஒரு வழி சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி சுவிசேஷமாக மாறிச்சு, அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் எது எல்லாம் சுவிசேஷமாக இருக்கிறது, அது எப்படி என் வாழ்க்கையில் சுவிசேஷமாய் வருகிறது என்பதை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய அறிவிப்புங்க. இந்த ஆராதனை முடிந்து வாலிபர்கள் மாத்திரம் இந்த இடத்துல இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை கேட்டு கடந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.